நம்ம அண்ணாச்சி ட்ரம்ப்புக்கும் தம்பி பாகிஸ்தானுக்கும் இருந்த ஒரு பேக்கரி டீலிங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மூலம் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன்லாம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள சைட்ட மேனிக்கு பறந்து வந்து தாலிபான்களை கண்காணிக்காம். இந்தியா மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல அப்படின்றதுனால ஆப்கானிஸ்தானுக்குள்ள ரொம்ப தைரியமா இவங்க ட்ரோன் எல்லாம் அனுப்புதாங்க. இந்த விஷயத்தை நீங்க நிறுத்திக்கோங்க அப்படின்னு தாலிபான்கள் பாகிஸ்தான் கிட்ட வலியுறுத்துதாங்க. எங்க வச்சு அப்படின்னா துருக்கியில நடக்கிற அமைதி பேச்சுவார்த்தையில. ஆனா பாகிஸ்தான் அப்பந்தான் ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கி என்னன்னா, இந்த ட்ரோன் எல்லாம் நாங்க அனுப்பல, எங்க அண்ணாச்சி ட்ரம்ப்பும் அவரோட அமெரிக்காவும் தான் அனுப்புது. உங்களை ரொம்ப நாளா இந்த மாதிரி கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்களை ஒரு பேஸா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை இன்னைக்கு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதோட மட்டும் இல்ல, ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்பு பாகிஸ்தானுக்குள்ள தாலிபான்களுக்கு எதிராக செயல்படுது, அதையாவது கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கூட பாகிஸ்தான் பதில் சொல்லலையா. அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் என்ன கேட்காங்கன்னா, இந்த டிடிபி வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்துது, எங்க ராணுவத்தை துவைச்சு தொங்க விடுது, அதை கொஞ்சம் நிறுத்திக்கிடுங்க அப்படின்ற மாதிரி தாலிபான்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. தாலிபான்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாங்க அவங்க எங்க கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறதுல துருக்கியில நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னே ஒரு வழியா பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அட்டாக்கை கூட நீங்க இன்னும் பார்க்கல, எங்களோட முழு முகத்தை பார்த்தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு தாலிபான்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தாலிபான்களுமே இப்போ வந்துட்டு இந்த மனித வெடிகுண்டை வச்சு பாகிஸ்தான் தலைநகரத்தை தாக்குறதுக்கு தயாராயிட்டாங்களாமா. இதனாலதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் தலைநகரத்துல இந்த போர் பயிற்சி எல்லாம் பண்ணி போர் நேரத்துல மக்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்லாம் வந்துட்டு செஞ்சு பார்த்தாங்க. இந்த மாதிரி மாறி மாறி சண்டை துருக்கியிலையுமே இவங்க பெரிய அக்கப்போரா போய் பேச்சுவார்த்தையே தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.